இலங்கையிலேயே பண வசூலில் நடந்த பாரிய சாதனை அப்படின்னு வந்து இதை சொல்லலாம். ஒரு ஆள் கிட்ட 5000 ரூபாய் படி பார்த்தா 5000 பேர்கிட்ட கணக்கு படி பார்க்கும்போது 2.5 கோடி ரூபாய் வருது. ஆனா இந்த சர்டிபிகேட்ல எங்கேயுமே வந்து நீங்க தான் உலக சாதனை படைச்சிருக்கீங்க, ஸ்ரீலங்கால இருக்கவங்களும் இதுல இருந்திருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு ஆவணமும் எந்த ஒரு விஷயமும் அதுல மென்ஷன் பண்ணல. இந்தியால வந்து மெரினா பீச் இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ பெரிய பீச். அங்க வந்து இதை பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்க ஏன் ஸ்ரீலங்காவை சூஸ் பண்ணாங்க? ஒரு தனியார் நிறுவனத்துக்கு புகழ் போய் சேர்றதுக்கு, பெருமை போய் சேர்றதுக்கு, அவங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு நீங்க எதுக்கு எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நடன கலைஞர்களா இருக்கட்டும், எங்களுடைய மாணவர்களை பிள்ளைகளை வந்து இப்படி வந்து இவங்க கிட்ட நீங்க எதுக்கு ஆரம்பிட்டீங்க? அதே மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து காசு கட்டியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 2.5 கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க. இதுல நம்ம நாட்டுக்கு என்ன பெனிஃபிட், நம்ம நாட்டுக்கு எவ்வளவு கிடைக்க போகுது? ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். சனி ஞாயிறு 2 நாள் லீவ், நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு மறுபடியும் திங்கட்கிழமை எங்களுடைய நிகழ்ச்சியோட மறுபடியும் நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு என்னென்ன செய்திகளை நம்ம பார்க்க போறோம் நிகழ்ச்சியில? இலங்கையில பண வசூலிப்பில் கின்னஸ் சாதனை நடந்திருக்கு. அதை பத்தி நீங்க நம்ம நிகழ்ச்சியில பார்த்துடலாம். இதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சிக்குள்ள நம்ம வந்து ஃபுல்லா டீட்டெயிலா இதை பத்தி இன்னைக்கு பேச போறோம். அதே மாதிரி இப்போ சுரேஷ் சலையோட இந்த கைதுக்கு அப்புறமா, தடுப்பு காவலுக்கு அப்புறமா, அவர் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அப்படியே இலங்கையில அரசியல் களம் வந்து என்ன சொல்றது, பரபரப்பாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நாமல் ராஜபக்ஷ வீக்கெண்ட்ல ஒரு வெளிப்படுத்தலை செஞ்சிருக்காரு. அவர் இப்ப பல இடங்கள்ல பல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அதுல இவர் பேசுற ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதை பத்தியும் நிகழ்ச்சியில பேசலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுரேஷ் சாலை அவருடைய உடல் நலம் தொடர்புல தகவல்கள் வந்திருக்கு. அதையும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்த்துடலாம். ஆமா, என்ன உண்ணாவிரத போராட்டம் பண்ணது டிராமாவா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வாயில கை வைக்க போறீங்க. நடிப்பா கோபால் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, நீ வாங்க நம்ம நிகழ்ச்சியில வந்து பேசலாம். முதலாவதா என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதா எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். அதாவது காலி முகத்திடல்ல வந்து சங்கமம் 2026 அப்படின்னு வந்து ஒரு நடன இது வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல நிறைய பெண்கள் வந்து பங்கு பெற்று இருந்தாங்க. நடன கலைஞர்கள் வந்து பங்கு பெற்றினாங்க. பங்கு பெற்றின எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதாவது 5000க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் வந்து பங்கு பெற்றி இலங்கையிலையும் நாங்க வந்து கலைக்கு சளைத்தவர்கள் இல்ல அப்படின்றது வந்து உலகத்துக்கு எடுத்து காட்டுறதா அவங்க வந்து பண்ணி இருந்தாங்க. இதுல கலந்துகிட்டவங்க, அதாவது இந்த கின்னஸ் ரெக்கார்டை படிக்கிறதுக்கு வந்து இதுல நிகழ்ச்சியில பல பேர் நீங்க சொன்ன மாதிரி 5000 பேர் வந்து கலந்துகிட்டு இருந்ததா தான் தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதற்கேற்ற விதத்துல இதுல கலந்துகிட்டவங்களை தாண்டி இதுக்காக அந்த பேக் த ஸ்டேஜ்ல இருந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க இல்லையா. இந்த டீச்சர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து இதுல ரொம்ப எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் அவங்களுக்கும் சேர்த்து எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கொள்ளலாம். ஏன்னா இதில் ரொம்பவே ஒரு பெரிய பார்ட் அவங்களுக்குரியது இல்லையா. ட்ராவலிங்காக இருக்கட்டும், அங்கேருந்து இங்கே வாரதாக இருக்கட்டும், அப்படி இப்படின்னு சொல்லி பல விஷயங்களில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, தங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்து இந்த விஷயத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க. அதோட கிரெடிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போய் சேரணும். அதுக்கு நாங்கள் வந்து ஒரு சல்யூட் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள். அதாவது இந்த நாட்டோட சிங்க பெண்கள் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையில சாதிக்க துடிக்கிற பெண்கள், சாதிச்சுக்கிட்டு இருக்க பெண்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இதுக்கப்புறமா நம்ம பேச போறது வந்து அவங்கள பத்தி கிடையாது. நிச்சயமா பங்கு பற்றினவர்களோ, அவங்களுடைய பெற்றோர்களோ, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவங்களோ யாருமே பத்தி கிடையாது. இதை வந்து நாங்க அவங்கள தாண்டி சில விஷயங்கள் வந்து பேச போறோம். அதாவது இது எப்படி இருக்குன்னா கனுஷியா, சொந்த காசு என்னோடது, எல்லாமே என்னோடது. ஆனா அந்த சாதனை மட்டும் என்னோடது கிடையாது, இன்னொருத்தவங்களோடது. அது எப்படி நீங்க இவ்வளோ உறுதியா சொல்ல முடியும்? அதாவது நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா நான் வந்து 4500 மாதிரி கட்டணும். அதாவது சில இப்ப எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி ஒரு இடத்துல 4500 மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப 4500 நாங்க கட்டணும். இப்ப நான் கொழும்புல இருக்கேன்னா ஓகே, இப்ப வெளி மாவட்டத்துல இருக்கேன் அப்படின்னா அங்க இருந்து நான் டிரான்ஸ்போர்ட் பிடிச்சி வரணும். வந்து கொழும்புல நான் எங்க இருப்பேன், ரூம் ஒண்ணு எடுக்கணும், அப்புறம் தங்கணும், சாப்பாடு செலவுகள் இருக்கு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, உடுப்பு செலவு எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையுமே நான் செலவு பண்ணி நான் என்னோட சொந்த முயற்சியில அங்க போய் ஆடுவேன், எல்லாமே செய்வேன். இருந்தாலுமே அதுக்கு நான் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு நிலைமை வந்து வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரிதான் இலங்கையிலேயே பண வசூலில் நடந்த
பாரிய சாதனை அப்படின்னு வந்து இதை சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் கிட்ட 5000 ரூபாய் படி பார்த்தா 5000 பேர்கிட்ட கணக்குப்படி பார்க்கும்போது 2.5 கோடி ரூபாய் வருது. அந்த இந்தியாவில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஸ்கேம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஒரே நேரத்தில் 5000 பேரை வந்து திட்டமிட்டு ஏமாத்தி இருக்கிறதா தான் இப்போ நிறைய தகவல்கள் வந்து வெளியில வந்திருக்கு. இப்போ நம்ம பேசுறத பார்த்தா பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். என்ன கின்னஸ் ரெக்கார்ட் படிச்சிருக்காங்க, அதுவும் 5000 மாணவர்கள் வந்து காலிமுகத்திடலில் வந்து பரதநாட்டியம் ஆடி வந்து கின்னஸ் ரெக்கார்ட் படிச்சிருக்காங்க. இது எல்லாருமே பெருமையாக பார்க்க வேண்டிய இடத்துல, பெருமையாக பேச வேண்டிய இடத்துல நாங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு கருத்தை வெளியிடுறோம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் வரலாம், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். இதை நாங்கள் வந்து தெளிவுபடுத்துகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஓகே, நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இதில் 5000 பேர் வந்து பங்கு பற்றி இருந்தாங்க. காலிமுகத்திடலில் வெயில்ல பல மாணவர்கள் வந்து மாணவர்களா இருக்கட்டும், நடன கலைஞர்களா இருக்கட்டும், அதுவும் வந்து இந்தியாவில இருந்தும் வந்திருந்தாங்க இல்லையா, இந்த நடன கலைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் படைச்சிருந்ததா தான் செய்திகள் வருது. நாங்க வந்து ஒரு நேஷனா வந்து நிச்சயமா அதுல நாங்க பெருமைப்படுறோம். ஓகே, ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்போ இன்னைக்கு காலையில சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணதுல இருந்து இந்த விஷயங்கள், இந்த செய்திகள், இந்த விமர்சனங்கள் தான் முன்வைக்கப்பட்டிருக்கு. எந்த அளவு தூரத்துக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து பெருமையா பேசுறாங்களோ, பெருமையா பாக்குறாங்களோ, அதே மாதிரி திரைக்கு பின்னால இதுல பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதுல வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ இதுல சான்றிதழ், இதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதை வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த எங்களுடைய வீடியோவில் நாங்கள் அதை அட்டாச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம். அதாவது 2 சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அந்த வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட் முடிச்சதுமே கொடுக்கப்படுற அந்த சான்றிதழ், அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சம்மந்தப்பட்ட தரப்பினருக்கு. இன்னொரு சர்டிஃபிகேட் என்ன, இன்னொரு சான்றிதழ் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அங்க பங்கு பற்றின இந்த நடன கலைஞர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுவும் காசு கட்டி எடுக்க வேண்டியதாகவும் சில விஷயங்கள் வந்து வந்திருக்கு, வெளி வந்திருக்கு. ஆமா, இப்போ இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ இந்த பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள சர்டிஃபிகேட்லையும் எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அது அவங்களுடைய பெயர் பொறிக்கப்பட்ட சான்றிதழ்கள் கிடையாது. இப்போ நீங்க பே பண்ணி எடுக்கிறீங்க, அதுல உங்களுடைய பெயர் இல்லை. ஆனா இப்போ இது கின்னஸ் ரெக்கார்ட் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டு இப்போ எப்படி செய்திகள்ல வெளியாகுது, எப்படி பேசுறாங்க, அங்க கலந்துக்கிட்டவங்களா இருக்கட்டும், அங்க வந்திருந்தவங்களா இருக்கட்டும், என்ன சொன்னாங்க, இது வந்து இலங்கை படைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உலக சாதனை. இதுதான் தலைப்பு செய்தி. சரி, ஆனா இந்த கொடுக்கப்பட்ட கின்னஸ் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட்ல யாருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு, இதுல எங்க இலங்கையோட உலக சாதனை அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது நாங்க உங்களுக்கு சொல்றதை விட நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்க அதை அட்டாச் பண்றோம். இதுல முக்கியமான 3 பேர் தான் பொறிக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா, அதுல வந்து 3 பேர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஒன்னாவது வந்து சங்கமம் லியோ ஹாலிடேஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு இலங்கையில இருக்க ஒரு நிறுவனத்துடைய பேர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு சுற்றுலாத்துறை நிறுவனம். அதே மாதிரி சங்கமம் குளோபல் அகாடமி, அதாவது இந்தியால இருக்கிற ஒரு என்ஜிஓ அப்படின்னு சொல்றாங்க, அவங்களுடைய பேர் வந்து அடிபட்டிருக்கு. அதே மாதிரி வெண்மணி செல்வி அப்படின்ற இந்திய நடன ஆசிரியர் ஒருத்தவங்களுடைய பேர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஆக மொத்தத்துல இவங்க இப்படி ஒரே நேரத்துல ஒரு லெசனை எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த கின்னஸ் ரெக்கார்டை வந்து செஞ்சிருக்காங்க. ஆமா, அதாவது இதுல வந்து இலங்கை மட்டும் கிடையாது, இந்தியாவோட நடன கலைஞர்களும் கலந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப இந்தியா மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால இருந்து மட்டும் கிடையாது, கனடா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள்ல இருந்தும் நடன கலைஞர்கள் வந்து இந்த நிகழ்வுல வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, அப்படிதான் மொத்தமா வந்து 5000 பேர் அப்படின்னு சொல்லி இதுல வந்து கலந்துகிட்ட எங்களுடைய பிரதி அமைச்சர் இருக்காரு இல்லையா, அரசாங்கம் சார்பா போயிருந்தாரு. யார் அப்படின்னா சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள். இவர் கலந்துகிட்டு இருந்த சந்தர்ப்பம், இதுக்கு முன்னாடியே வந்து இந்தியாவில் ஒரு மாநாட்டில் இவர் கலந்துகிட்டு இருந்திருக்காரு. அங்க போய் இவரோட அழைப்போட அடிப்படையில தான் இந்த நிகழ்வு வந்து திட்டமிடப்பட்டிருந்தது, எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாகி இருந்தது. சரி, ஓகே, இப்போ இதுல நான் முதல் சொன்ன மாதிரி இந்தியா, இலங்கை உட்பட இன்னும் சில நாடுகளில் நடன கலைஞர்கள் எல்லாமே கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தங்க கிட்ட இருந்து எவ்வளவு அறவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு நாங்கள் தேடி பார்த்த அளவில் எங்களுக்கு கிடைச்ச தகவல்களோட அடிப்படையில் பொதுவாகவே இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து 4500 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது கலந்துக்கிட்ட ஒரு மாணவராக இருக்கட்டும், ஒரு நடன கலைஞர்னு எடுத்துக்கொள்வோமே, ஒரு நடன கலைஞர்கிட்ட இருந்து 4500 ரூபாய் அறவிடப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் சில தரப்பினர்கிட்ட கேட்கும்போது இப்போ கொழும்புல 4500 ரூபாய், ஓகேவா, இன்னும் கொழும்புலேயே இன்னும் ஒரு தரப்பு கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க எங்ககிட்ட வந்து 6500 ரூபாய் அறவிடப்பட்டது அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கனைக்கும் என்ன அப்படின்னா, இதோட இந்த மிச்சம் இருக்கக்கூடிய காசு யார் எடுத்தாங்க, யார்கிட்ட போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. சரி, கொழும்புக்குள்ள இப்போ கோல் ஃபேஸ் எங்க இருக்கு, கொழும்புல இருக்கிறவங்களுக்கு இந்த அமௌண்ட் மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இல்ல, இங்க வந்து இலங்கையிலேயே மத்திய மலைநாட்டுல இருந்து கலந்துக்கிட்டவங்க அதிகமானவங்க இருக்காங்க, வடக்கு கிழக்குல இருந்து கலந்துக்கிட்டவங்க அதிகமா இருக்காங்க. நீங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும், அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்
வந்து போஸ்ட் பண்ணும்போது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பல மாவட்டங்கள், அதாவது 25 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நடன கலைஞர்களும் இதில் கலந்துக்கிட்டு இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது வந்து மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா நிச்சயமா. பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். இனிமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஆனா இனிமே வர்றதுல வந்து கவனமா இருக்கும் இல்லையா? ஏன்னா 5000 ரூபாய் அப்படின்றது வந்து ஒரு பெரிய காசா இருக்கு. கொழும்புல இருக்கவங்களுக்கு அது வந்து குறைவாக இருக்கலாம், வெளி மாவட்டங்கள்ல இருக்கவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய காசா இருக்கும். ஒரு கனவோட அவங்க வந்து வந்திருப்பாங்க. சோ அவங்களும் வந்து நம்ப வச்சு ஏமாத்தின மாதிரி தான் இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இப்போ என்னது, அது மட்டும் இல்லாம அவங்க அந்த டான்ஸ் பண்ணும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து அவங்க தனியா பே பண்ண வேண்டி இருந்திருக்கு. அதோட சர்டிஃபிகேட்டோட வந்து வெறும் ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் தான் கொடுத்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. முறையான உணவு கூட அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த வெயில்ல அத்தனை பேர் 5000 பேர் அப்படின்றது எவ்வளவு ரஷ்யா இருந்திருக்கும். பசியில எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. அதோட பெற்றோர்கள் வேற, இவங்க வந்து பிள்ளைகளை விட்டுட்டு அவங்க ஆடுறதை பாக்குறதுக்காக பெற்றோர்கள் வந்து அதுல இருந்தாங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் அதுக்கு வந்து பங்காற்றி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதான் நான் சொன்ன மாதிரிதான், எல்லாமே நம்மளோடது, ஆனா சாதனை யாருக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு தான் போகுது. ஆனா இங்கதான் இன்னொரு கேள்வி வருது கனுஷியா. இந்தியால வந்து மெரினா பீச் இருக்குல்ல, அது வந்து அவ்வளவு பெரிய பீச். அங்க வந்து இதை பண்ணிருக்கலாம், ஆனா அவங்க ஏன் ஸ்ரீலங்காவை சூஸ் பண்ணாங்க அப்படின்ற கேள்வி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் இப்ப நீங்க சாதனை பண்றதுக்காக நாங்க காசு கட்டி வரணுமா அப்படின்னு வந்து இந்தியால மோஸ்ட்லி யாருமே வந்திருக்க மாட்டாங்க. சோ அதனாலதான் அவங்க வந்து ஸ்ரீலங்காவை சூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து இலங்கையில ஒரு சாதனை, உலக சாதனை அப்படிங்கிறது மாறு தட்டி கொள்றதுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும் கூட இதுக்கு பின்னாடி அதாவது இதுக்கு நடன கலைஞர்களா கலந்துக்கிட்டவங்களோட பல விஷயங்கள், அவங்க வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்களோ அப்படிங்கிற பல சந்தேகங்கள், விமர்சனங்களா இப்போ முன்வைக்கப்பட்டு வருது. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து அறவிடப்பட்டிருக்கு, அவ்வளவு ஒரு பெரிய அமௌண்ட் அறவிடப்பட்டிருக்கு. 5000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே சாதாரண காசு கிடையாது இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல. இதுல வந்து கலந்துக்கிட்டவங்க எல்லாருடைய அம்மா அப்பாவுமே பணக்காரங்களாகவும் இருந்திருக்க மாட்டாங்க, கோடீஸ்வரர்களாகவும் இருந்திருக்க மாட்டாங்க, பரம்பரையா சொத்து சேகரிச்சவங்களாகவும் இருந்திருக்க மாட்டாங்க. என்ன எல்லாமே வந்து கஷ்டப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து வந்து கலந்துக்கிட்டவங்களும் இருப்பாங்க. அவங்களுடைய மனநிலை எல்லாமே எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, சரி ஓகே நாங்கள் ஒரு உலக சாதனை படைக்க போகிறோம், அதில் வந்து எங்களுடைய பெயர் இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த சர்டிஃபிகேட்டில் எங்கேயுமே வந்து நீங்கள் தான் உலக சாதனை படைச்சிருக்கீங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களும் இதில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு ஆவணமும் எந்த ஒரு விஷயமும் அதில் மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிறத வந்து தான் இப்போ வந்து முன்வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய விமர்சனங்களாக இருக்குது. இப்போ இதில் கலந்துக்கிட்ட அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்பா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம சந்தோஷ் ஜா அவர்களும் அங்கிருந்து இங்க வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காரு. ஆமா, ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கலந்துகிட்டு இருந்தாரு. இப்ப எங்கடத்துல இன்னும் எங்கட அரசாங்கத்துல இன்னும் நிறைய அமைச்சர்கள் வந்து அந்த மேடையில இருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. அப்ப நாங்க கேட்கிற கேள்வி எல்லாமே வந்து, இப்போ இன்னொரு நாட்டுக்கு நீங்க வந்து இந்த உலக சாதனையவா இருக்கட்டும், இந்த புகழ பேரை இது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கறதுக்கு இங்க இருக்கிற பிள்ளைகளோட பணத்தை, இங்க இருக்க பெற்றோர்களோட பணத்தை பயன்படுத்தி நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுக்கான காரணம் என்ன? அதான் அரசாங்கத்துக்கிட்ட எவ்வளவோ பணம் இருக்கு, அரசாங்கம் வந்து இதை பண்ணிருக்கலாம். நாங்க கின்னஸ் ரெக்கார்ட் தான் பண்ண போறோம் அப்படின்னா அரசாங்கம் வந்து இன்வைட் பண்ணிருக்கலாம், மாணவர்களை இலவசமா கூப்பிட்டு இருந்தா அவங்க வந்து செஞ்சிருக்கலாமே. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த அளவு பணத்தை வந்து அறவிடணும்? எத்தனை பேரோட எஃபர்ட் வந்து இதுல வேஸ்டா போகுது பாத்தீங்கன்னா. அதான் அந்த டீச்சர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போட கூட்டிட்டு வந்து நம்மளுடைய பசங்க எல்லாமே சேர்ந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களும் அந்த பசங்களோட இருந்து நிறைய எஃபர்ட் போட்டு டயர்ட் ஆகி அவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில எதுவுமே இல்லாம அவங்க திரும்பி வரும்போது அதை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆமா, இதுல என்னன்னா இப்ப எங்களுக்கு இப்படி விமர்சனங்கள் வரும்போது நாங்க ஒரு சில விஷயத்த தேடுறோம், ஆராயிரோம், நிஜமாவே இப்படி நடந்திருக்கா அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா என்ன கவலை அப்படின்னா, இங்க பல பேருக்கு அந்த சான்றிதழ்ல வந்து எங்களுடைய பெயர் இருக்கா இல்லையாங்கிறது கூட தெரியல. ஏன்னா 2 சர்டிஃபிகேட் இல்லையா, பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்ட் அச்சீவ்ட் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறது கிடையாது. இவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் தான் போய் சேர்ந்திருக்கும். அப்ப இங்க கொடுக்கப்பட்ட சான்றிதழ்ல இப்படி ஒரு விஷயம் தான் மென்ஷன் ஆகி இருக்கு அப்படிங்கிறதே பல பேருக்கு, பல பெற்றோருக்கு, அங்க கலந்துக்கிட்ட நடன கலைஞர்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான். நீங்க சுற்றுலாத்துறையை மேம்படுத்துங்க, தவறான விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் எங்களுடைய நாட்டில் இப்போ இதில் ஒரு தனியார் டூரிசம் செய்யக்கூடிய ஒரு விஷயமும் என்ஜிஓவும் இதில் இருக்குது இல்லையா, அதே மாதிரி இந்த ஒரு அகாடமியும் இருக்குது. என்ஜிஓ எல்லாமே வந்து தனியார் மயப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இது பார்க்கப்படுது. இதுக்கு தான் அங்கேருந்து சந்தோஷ் ஜா அவர்கள் வந்திருக்காரு, எங்களுடைய அரசாங்கமும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. அப்போது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு புகழ் போய் சேர்றதுக்கு, பெருமை போய் சேர்றதுக்கு, அவங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நடன கலைஞர்களாக இருக்கட்டும், எங்களுடைய மாணவர்களை பிள்ளைகளை வந்து இப்படி வந்து இவங்க கிட்ட நீங்க எதுக்கு அறவிட்டீங்க, காசு எதுக்கு அறவிடப்பட்டது
அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க இதை சொல்லிதான் கூப்பிட்டீங்களா, இல்ல உங்க பேர் இதுல வராது, அவங்களுடைய பெயர்களுக்கு தனிநபர் பெயர்களுக்கு தான் இந்த சான்றிதழ் போய் சேரப்போகுது, அவங்களுக்காக தான் நீங்க வந்து இன்னைக்கு டான்ஸ் பண்ணி இப்படி பரதநாட்டியம் உங்களுடைய நடன கலையை வெளிப்படுத்தி நீங்க இதை வந்து அவங்களுக்கு தான் இந்த புகழை கொண்டு போய் சேர்க்க போறீங்க அப்படிங்கறத நீங்க அந்த பெற்றோர்களுக்கோ இல்லாட்டி அந்த ஆசிரியர்களுக்கோ அதுல கலந்துக்கிட்டவங்களுக்கோ நீங்க தெளிவுபடுத்தி இருந்தீங்களா? இருந்தா அதையும் நீங்க விளக்கமளிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. ஏன்னா இந்த விமர்சனம் வந்து இப்போ அதிக அளவுல பரப்பப்பட்டு இருக்கு, பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு இருக்கு. இதோட அதாவது இந்த நல்ல விஷயமா பேசப்படுது, ஓகே, எல்லாருமே வந்து அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பல விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. அதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கும் தள்ளப்பட்டிருக்கீங்க. அதாவது ஒரு ஊடக அறிக்கை மூலமா சரி நீங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு சில பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லலாம், அதாவது நம்ம வந்து சாதனை படிச்சுட்டா இவங்களுக்கு எல்லாம் இந்த மீடியாக்கெல்லாம் பொறுக்காது, எங்க குத்தம் கண்டுபிடிப்பாங்கன்னே இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம். நாங்க வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறோம். நாங்க ஆரம்பத்திலே என்ன சொல்லியிருந்தோம், இந்த பங்கு பற்றின எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த வாழ்த்துக்கள் சொல்ற அதே நேரத்துல இந்த பேக்ரவுண்ட்ல இப்படி எல்லாம் நடந்திருக்கு, நீங்க நடனம் ஆடுறீங்க, இலங்கையோட கலையை வந்து வெளியில கொண்டு வரீங்க, அது வந்து சந்தோஷம் தான். ஆனா இதே நேரத்துல அந்த கலைஞர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதையும் வந்து நம்ம எடுத்து காட்டி தானே ஆகணும். ஒரு பொறுப்புள்ள ஊடகமாக நாங்க அதையும் வந்து சுட்டி காட்டுறதுல எந்த தப்புமே கிடையாது இல்லையா? தப்பு கிடையாது. ஏன்னா இப்ப இன்னைக்கு இப்படி ஒண்ணு நடந்துருச்சு, இப்ப நாளைக்கு பின்ன இதே மாதிரியான சம்பவங்கள் இன்னும் பதிவாகலாம். அப்போ நடக்கும்போது சரி நாங்க வந்து கொஞ்சம் கிளியரா தெளிவா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம நாங்க ஏமாற்றப்படாம இருக்கணும் அப்படின்னா இப்படியான விஷயங்கள் நாங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இதை பார்க்கும்போது உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி இல்லைன்னா நீங்களுமே இல்லை நீங்க இப்படி பேசக்கூடாது, இது வந்து நாங்க எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கறத வந்து நீங்க நினைக்கலாம், சொல்லலாம், ஓகே. ஆனா காசு கொடுத்து கூட இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் நடக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட அந்த எங்கேயுமே இது வந்து உங்களுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், எங்களுடைய நடன கலைஞர்களா இருக்கட்டும், அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்டா பதிவாகல அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, நாங்க சொல்ல விரும்பிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து காசு கொடுக்குறோம், புகழை தேடிக்கிறோம், ஓகே. ஆனா அது யாருக்கு கொடுக்குறோம், அதெல்லாம் எங்க போய் சேருது, இதெல்லாம் யாரு பயன்படுத்துறாங்க, இதனால லாபம் அடையக்கூடியவங்க யாரு அப்படிங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கணும். அப்ப சரி, ஏமாறுறோம், யாருனால ஏமாற்றப்படுறோம் அப்படிங்கறதையாவது நம்ம தெரிஞ்சுக்கிருக்க வேணாமா? அதுதான் இன்னைக்கு நாங்க சொல்ல விரும்பிக்கிறோம். ஸோ அதனால இந்த விஷயத்துக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரியே நாங்க ஒரு ஊடகமா பொறுப்புள்ள அமைச்சர்கள் கிட்ட, அரசாங்கத்துக்கிட்ட இதுக்கான விளக்கத்தை நீங்க வழங்கியே ஆகணும். இப்படி வழங்குறது தான் சரியான விதமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி நீங்க கொடுப்பீங்களா இருந்தா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த விஷயத்த இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய தனிநபர்களுக்கு தான் இந்த பெருமை போய் சேரப்போகுது அப்படிங்கிறத கலந்துக்கிட்டவங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தி இருந்தீங்கன்னா, கிளாரிஃபை பண்ணியிருந்தீங்களா, அது தெரிஞ்சிருந்து தான் அவங்க அங்க இன்னைக்கு வந்து பங்கு பற்றி இருக்காங்களா இருந்தா ஓகே, இதெல்லாமே அக்செப்டட். இதெல்லாம் அதே மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து காசு கட்டியிருக்காங்க, நான் சொன்ன மாதிரி 2.5 கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க. இதுல நம்ம நாட்டுக்கு என்ன பெனிஃபிட், நம்ம நாட்டுக்கு எவ்வளவு கிடைக்க போகுது, அதை சரி அவங்க வந்து இது சொல்லணும். இப்ப நம்ம நாட்டு கலைஞர்களுடைய காசை எடுத்துக்கிட்டு அது வேறொரு இடத்துக்கு போறதை விட நம்ம நாட்டு கலைஞர்களுக்கு அதால ஏதாவது நடந்தா அது வந்து சந்தோஷப்படக்கூடியதா இருக்கும். சோ நான் சொன்ன மாதிரி தான், இப்ப இலங்கைக்கு ஏதாவது இதால ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது மாணவர்கள் கிட்ட காசு அறவிடுறதையே ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ இதுல இவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்து இவங்க அறவிட்டு அது வந்து யாருக்கு போகுது அப்படின்றதையும் வந்து அரசாங்கம் வந்து நமக்கு ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுக்கணும். அதே மாதிரி இப்ப இலங்கையில நிறைய அவார்ட் ஷோஸ் எல்லாம் நடக்குது, அதுக்கு வந்து காசு கட்டி அவங்க வந்து அவார்ட்ஸ் வாங்குறாங்க. நிறைய துறையை சேர்ந்தவர்கள் வந்து அதுக்கு காசு கட்டி அவார்டை வாங்குறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா வந்து அது வந்து பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து மதிக்கப்படக்கூடிய ஒரு கலை, இதை வந்து வியாபாரமாக்க கூடாது இல்லையா? பரதநாட்டியம் அப்படிங்கிறது நிச்சயமாவே ஒரு போற்றப்படக்கூடிய வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலை அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை வந்து இந்த மாதிரி காசுக்காக நீங்க இப்படி இன்னொரு நாட்டுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்களா இருந்தா அதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ விமர்சனங்களா முன்வைக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன், இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்கு. இதுல பங்கு பற்றின நடன கலைஞர்களோட எதிர்பார்ப்பும் அதுவாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கூடிய விரைவில் நாங்க வந்து அதை எதிர்பார்த்து காத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் சொல்லிக்க விரும்புறோம் இல்லையா? ஒன்ஸ் அகைன் இதில் வந்து கலந்துக்கிட்ட நடன கலைஞர்கள், மாணவர்கள் எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஆமாம், இதே மாதிரி அதாவது இப்போ வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதோட இப்போ நீங்கள் ஒரு விஷயம் இந்த உங்களுடைய மாணவர்களுக்காக இருக்கட்டும், பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், நடன கலைஞர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களை கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு கூட ஒரு பெரிய எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. அது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் நிச்சயமாக அது எல்லாத்தையுமே நாங்கள் வரவேற்கிறோம். இனி வரும் காலங்களையும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது இப்படி ஒரு நிகழ்வில் கலந்துக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கூட்டு போறதுக்கு, அதுக்கு உங்களுடைய பிள்ளைகளோட விருப்பத்துக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்கே நாங்க நிச்சயமா அதையே நாங்க வரவேற்கிறோம். நீங்க பண்ணது ஒரு பெரிய விஷயம், அதுக்கு நாங்க எதுவுமே சொல்லலை. இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியான ஒரு
விமர்சனமா தான் பார்க்கப்படுது, அப்படிதான் முன்வைக்கப்பட்டும் வருது. இது உங்களுடைய தவறோ உங்களுடைய பிரச்சனையோ கிடையாது. இதுக்கு பின்னாடி உங்களுக்கே அறியாம பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நாங்க எங்களுடைய நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிட்டோம். கண்டிப்பா. இதே நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நாட்டுல அரசியல் ரீதியா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுரேஷ் சாலை இருக்கார் இல்லையா, அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்தாரு, ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிட்டாரு. இப்ப நமக்கு கிடைச்சிருக்க இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நர்ஸ் ஒருத்தங்க வந்து போய் ஓன் பண்ணிருக்காங்களா, நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறேன்னா உண்ணாவிரதம் இருங்க, இங்க எல்லாம் இருக்க கூடாது, இங்க ஹாஸ்பிட்டல்னா நம்ம வந்து மருந்து கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு உயிர் போறதை வந்து எந்த யாராலுமே, ஒரு வைத்தியரோ சரி தாதியாரோ சரி, நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம். இப்ப சாப்பிட்றீங்களா இல்லையா அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கு வந்து இவர் கடைசி கட்டத்துல ஏலாமா இப்ப வந்து டேப்லெட்ஸை வந்து எடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வெளியாகி. அதே மாதிரி அமைச்சர் நலிந்த ஜெயதிசம் வந்து ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. ஊடகங்கள் கேள்வி கேட்கும் போது அவர் சொல்லியிருக்காரு, சுரேஷ் தலைவுக்கு அப்படி நினைக்கிற மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எந்த ஒரு நோயும் இல்லை, அவரோட உடல்நிலை அவ்வளோ ஒன்றும் மோசமா கிடையாது, இப்போ நல்லா தான் இருக்காரு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, ஊடகங்கள்ல தவறான வதந்திகளை பரப்ப வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவுபடுத்தலை வந்து அமைச்சர் நலிந்த ஜெயதிசம் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை ஒழுங்கான முறையில் வழங்கப்பட்டு வருது. ஆனா இப்போ நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா சனிக்கிழமை மாதிரி அவங்களுடைய மனைவி வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு சுரேஷ் சாலையை பார்த்துட்டு வெளில வரும்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருப்பாங்க. அப்போ சொல்லியிருந்தாங்க, இல்ல அவர் வந்து ஒரு துளி தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாரு, கை கால் எல்லாம் வீங்கி இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல அப்படின்னு ரொம்ப பதட்டமா வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அமைச்சர் நலிந்த ஜெயதிச இல்ல, அவர் வந்து ஓகேவா தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து இப்போ வெளிப்படுத்தி இருக்காரு. சோ கூடிய விரைவில் சுரேஷ் சாலை குணமாகி மறுபடியும் சிஐடி தடுப்பு காவல் வைக்கப்படுவார் அப்படிங்கறத வந்து இப்பவும் சிஐடி தடுப்பு காவல் தான் இருக்காரு. ஆனா என்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவரு கியூர் ஆயிடுவாரு. கியூர் ஆகி அவர் மறுபடியும் வந்து சிஐடி தடுப்பு காவல கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்ப இன்னும் பல தகவல்கள். அதே மாதிரி இவருக்கு துணையா வந்து இன்னும் இன்னும் வெகு சிரிக்கிறமே இன்னொருத்தரும் உள்ள போவாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வெளியாகி. இல்ல அதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு, எனக்கு இருக்கு. ஒருத்தரா 2 பேரா இல்லாட்டி 2-3 பேரா அப்படிங்கறதுல வந்து ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஆனா ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு க்ளூவா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். சின்ன க்ளூ. இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்க யாரு சொல்றீங்க அப்படின்னு. நம்ம மக்கள் என்ன அவ்வளவு தெரியாதவங்களா? சோ அதனால இது நடக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ப தகுந்த வட்டாரங்கள் இருந்து எங்களுக்கு வந்து செய்திகள் வந்து வந்திருக்கு. ஆமா, எதிர்பாராததை எதிர்பாருங்கள். ஓப்பனாவே சொல்லிடுவோம், இதுக்கு மேல ஒளிச்சு மறைச்சி என்ன எதுக்கு. என்னன்னா வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்க மிக முக்கியமான அரசியல் புள்ளி அப்படின்னு சொன்னாலே யாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மிக விரைவில் வந்து விசாரணை வழிக்குள்ள, ஆல்ரெடி அவர் விசாரணை வழிக்குள்ள தான் இருக்காரு. இனி வரும் காலங்கள்ல வந்து கைதாகலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் நாங்க அன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் இதை வந்து பகிர்ந்துட்டு இருந்தோம். அவருக்கு அடுத்ததா யோஷித ராஜபக்ஷவுக்கும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்காரு இல்லையா, அந்த சம்பவம் வந்து கொஞ்சம் சீரியஸா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி வேறொருத்தருக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பை இவருக்கு கொடுத்ததா வந்து தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. அதன் மூலமாக தான் இவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் பயிற்சி பெற்று வந்ததாகவும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஆமா, இது வந்து தகவல்கள் அப்படிங்கறத தாண்டி அரசாங்க தரப்புல இருந்த அமைச்சர் நலிந்த ஜெயதிசவி வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, யோஷித ராஜபக்ஷ வந்து அனுராதபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு கடற்படை அதுக்கு படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நபரோட வாய்ப்பை பயன்படுத்தி தான் இங்கிலாந்துக்கு போயிட்டு அவர் அதை படிச்சுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரியான இந்த வழக்கு விசாரணைன்னு சொல்ல முடியாது, வாக்குமூலங்களை பதிவு செய்து கொள்றதுக்கும் விசாரணைக்காகவும் வந்து யோஷித ராஜபக்ஷவை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அந்த நலிந்த ஜெயதிச பேசும்போது ஒரு இடத்துல சொல்லுவார் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இப்படி கூப்பிட்டதுக்கு அப்புறமாவும் இந்த உதயகாமன் பிள்ளை வீரவங்ச அவங்கெல்லாம் வந்து ஒரு போர் வீரனுக்கு அநீதி இழைச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு போராட்டம் பண்ணுவாங்களா இருந்தா அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். யோஷித ராஜபக்ஷ வந்து இந்த மாதிரி விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அங்கே ஏதாவது தவறுகள் நடந்திருந்தது, அவர் தவறு பண்ணியிருப்பாரு அப்படின்னா அதுக்கான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து நலிந்த ஜெயதிச வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. அதனால இப்பவே உதயகாமன் பிளவுக்கு விமல் வீரவங்சவுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணாலும் மறுபடியும் வராதிங்க, யோஷித ராஜபக்ஷ ஒரு போர் வீரர், அவர் தான் இந்த நாட்டுல வந்து யுத்தத்தை நிறைவு செஞ்சாரு, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோட மகன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு காரணங்களை சொல்லிட்டு வராதிங்க அப்படின்னு நாங்க சொல்லல, அரசாங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரு முதல்ல கைதாகிறா அப்படின்னு சொல்லி. யார் கைதாகிறது அப்படின்றத வந்து நம்மளும் பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், யார் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி. இதே நேரத்துல தம்பியை பத்தி பேசிட்டோம், அண்ணாவை பத்தி பேசாம இருக்க முடியாது இல்லையா, மறக்க முடியாது. ஸோ அண்ணா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அண்ணா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமல் ராஜ் அவர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த தடை செய்யப்பட்ட அமைப்பு இருக்கு இல்லையா, அதுவும்
ஜேவிபியும் தான் இந்த நாட்டை வந்து அழிச்சாங்க அப்படின்ற மாதிரி அவர் நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஆல்சோ தெரியாதா, ஒரே புராணம் தான். அரசு வந்து மக்கள் மீது கவனம் செலுத்தாம ராஜபக்சேகர்களை வந்து பழி வாங்குறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து ஆமா ஆமா, பண்ணிட்டு இது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் வந்து மக்களோட பிரச்சனை இல்ல, பக்கத்து நாட்டு பிரச்சனை. அதான் இது திட்டமிட்டே பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அதே மாதிரி புலம்பெயர் தமிழர்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாட்டை பாருங்க, இதுல வந்து விவசாயிகளுக்கு வந்து உரத்தை வந்து டைம் கொடுக்குறாங்கல்ல, டித்வா புயலுக்கு மக்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்களே என்ன வந்து சோகமா தான் இருக்காங்க. ஆனா அரசுங்க என்னன்னா இதை வந்து கணக்கெடுக்காம அவங்க வேறொரு, அதாவது பழிவாங்கும் படலத்துல வந்து அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தட்டி கேட்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு நான் இது கேட்டு கேட்டு நிஜமாவே போர் அடிச்சிருச்சு. அவர் எங்க போனாலும் இதே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு புதுசா ஸ்கிரிப்ட் அடிச்சாவது போய் பேசுங்க. ஏன்னா நீங்க இப்ப என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் வந்து கேட்டுட்டு இருக்க மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க யாரை திசை திருப்ப முயற்சி செய்றீங்க, யாருக்கு என்ன பண்ண ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களோட இந்த ஸ்பீச்சை கேட்குற எல்லாருக்குமே தெரியும், பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும். இதுக்கு மேலேயும் இன்னொரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமூக வலைத்தளங்கள்ல வந்து நாமல் ராஜபக்ஷன்னு சொல்ல முடியாது, இந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கு நிறைய சார்பான விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செட் இருக்காங்க. அவங்க இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி யூடியூப்ல ஷோஸ் செஞ்சுக்கிட்டு நாமல் ராஜபக்ஷவுக்காகவும் இந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்காகவும் என்ன சொல்றது உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க அவங்களுக்கும் சொல்லிக்க விரும்புறோம். இது எல்லாமே வந்து இதுக்கு மேலேயும் யூஸ் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ ஓகே, ஒரு மாதிரி எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம். நடந்துகிட்டு இருக்கு. இந்த விசாரணைகள் இறுதிக்கட்டத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறதுனால கூடிய விரைவில் ஏதாவது ஒரு பெரிய சொல்யூஷன் வந்து அரசாங்கம் மூலமா மக்களுக்கு வழங்கப்படும். இதுக்கப்புறமும் மக்கள் வந்து உங்களுக்கு நீங்க இன்னமும் 2029 நான் தான் ஜனாதிபதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இருந்தா அது மக்கள் தீர்மானிப்பாங்க. மக்கள் பல விதத்துல வந்து அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, இல்ல இது வந்து நடக்காது அப்படி சொல்லி. நீங்க பாத்திருப்பீங்க, ரீசெண்டா மஹிந்த ராஜபக்ஷ கேட்டிருப்பாரு, நீங்க நாட்டை எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம், மறுபடியும் அது அந்த அளவுக்கு சக்தி எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ சொல்லி இருக்காரு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரிதான் நாமல் மட்டும் நினைக்கல, அதாவது 2029 அவர் ஜனாதிபதி ஆவாருன்னு அவர் மட்டும் நினைக்கல. இந்த தமிழ் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் கூட சுத்திட்டு இருக்காரு. டாக்டர்னு சொல்ல டாக்குத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய அவங்க வந்து சொல்லுவாங்களே, இந்த தமிழ் டாக்குத்தர் வேற வந்து நினைச்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. அதுவும் மேடை ஏறி சொல்லியிருக்காரு. அதாவது நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ மேடையில பேசியிருக்கேன், இன்னைக்கு ஒருத்தருக்கு முன்னாடி பேசும்போதுதான் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. அதான் இதை பத்தி பேச முடியாது இல்லையா, டைம் இல்ல அப்படின்னு சொல்றதை விட அவரை பத்தி பேசுறது வந்து யூஸ்லெஸ். எங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து, ஏன்னா அவர் இப்படிதான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் போய் ரெண்டு மாதிரி கதைச்சிக்கிட்டு இருக்கவங்களை வந்து நாங்க பேசி எங்களுடைய நேரத்தை போர்டர், அந்த போர்டரை தாண்டோன்னா அவர் வந்து வேற மாதிரி பேசுவாரு, போர்டருக்கு இங்கிட்டு வந்தா வந்து வேற மாதிரி பேசுவாரு. அந்த போர்டர் எதுன்னு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வந்து பெருமதியான பரிசு தொகை அதாவது முதல் இந்திய ஊடகங்கள் வந்து சில விஷயத்த வந்து வைரலா போடுவாங்க, அது இதெல்லாம் போடுவாங்க. இது அவங்க கண்ணுக்கு மாட்டலையோ இல்லாட்டி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களோ அப்படின்றது இல்ல. அது சகோதர மொழியில தானே பேசியிருக்காரு, சிங்களத்துல தானே பேசியிருக்காரு. கொஞ்சம் லேட் ஆகும், எல்லாருக்கும் டிரான்ஸ்லேட் ஆகி வெளியில வர எப்படியும் கொஞ்சம் லேட் ஆகும். அப்ப அவங்களோட கண்ணுக்கு படும் அப்படிங்கிறது தான். யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ எனிவேஸ், நாங்க வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில முக்கியமான பல விஷயங்களை பேசியிருக்கோம் இல்லையா. மாதிரி நாளைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். பை பை. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.